நிவர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து முருகனின் ஆராதனை இவங்க வந்து ஆனால் செலவு அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமணன். இப்போ நம்ம இந்த ஒரு காணொலியில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மாதத்துக்குரிய கிரகச்சாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குரிய கிரகச்சாரம். அதே மாதிரி எல்லா ராசிகளுக்குரிய பொது பலன்கள், அதே மாதிரி அந்த ராசிக்குரிய நிவர்த்திகள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நன்றி. இப்போ வந்து நம்ம இந்த மாதம் ஆகஸ்ட்டுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதல்ல வந்து கிரகச்சாரம் எப்படி இருக்குனாக்கா, முதல்ல நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சூரியன் வந்து கடகத்திலேயே இருக்கார், புதனோட சேர்ந்து இருக்கார், குருவும் அங்கேயே இருக்கார். செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி வந்துடுறார். புதன் வந்து 6ஆம் தேதி நமக்கு வந்து கடகத்துக்கு வந்துடுறார். கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் வந்து நீச்சமாகி நமக்கு வந்து கன்னிக்கு வந்துடுறார். உங்களுக்கு சனீஸ்வரர் வக்கரமாக மீனத்தில் இருக்கார். அதே மாதிரி ராகு வந்து கும்பத்தில் இருக்கார். இதுதான் நம்மளுடைய கிரகச்சாரம் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு. செகண்ட் ஹாஃப் நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னாக்கா சூரியன் வந்து இங்கே வந்துடுறார், சிம்மத்துக்கு வந்துடுறார். கொஞ்ச நாள்லேயே 23ஆம் தேதி வாக்கில் வந்து புதன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். அதே மாதிரி சுக்கிரன் வந்து கன்னியிலேருந்து துலாத்துக்கு மாறுவார் 3ஆம் தேதி செப்டம்பர். அது வரைக்கும் அதுக்குள்ளே நமக்கு வந்து மாதம் முடிஞ்சிடும். 3ஆம் தேதி செப்டம்பர் தான் அவர் மாறுறாரு. குரு அங்கேயே இருக்கார், செவ்வாய் அங்கேயே இருக்கார், சனீஸ்வரர் அங்கேயே இருக்கார், அதே மாதிரி ராகுவும் அங்கேயே இருக்கார். மாற்றங்கள் இதில் தான். இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படின்னாக்கா 2ஆம் தேதியிலேருந்தே நமக்கு வந்து சுக்கிரன் வந்து கன்னியில் இருக்க போகிறார். அதே மாதிரி புதன் வந்து 11ஆம் இடத்துக்கு, அதாவது கடகத்துக்கு வந்துடுவார். சூரியனும் கடகத்திலேயே இருப்பார், குருவும் அங்கேயே இருக்கார். 18ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கேயே இருக்க போகிறார். அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சிம்மத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல செவ்வாய் வர இருக்கும். ஸோ மேஜரான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்கனாக்கா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்விக்காக வேண்டி வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ப்ரையாரிட்டியில் ஓடும். அதே மாதிரி ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான விஷயங்களும் இவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டியில் ஓடும் இந்த நேரம். 11ஆம் இடத்துல வந்து 12 குடையவர் இருக்கார், குரு பகவானும் இருக்கார், 7 குடையவரும் இருக்கார், அதே மாதிரி 4 குடையவரும் இருக்காருங்கிறதுனால நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கான ஒரு டிராவல் கூட இந்த டைத்தில் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு. 7ஆம் இடத்தில் சனீஸ்வரர் வக்ரம் அப்படிங்கிறதுனால லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த டைத்தில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ டீலோ பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடான விஷயங்கள் இப்போ பண்ணாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி நமக்கு வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது 6ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். 6ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கும்போது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து திடீர்னுட்டு ஒரு சேஞ்சு வரக்கூடிய ஒரு காலம். அது வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இந்த டைத்தில் வந்து வரலாம். எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லாதவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இங்கே இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி 18ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து சூரிய பகவானும் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நல்லாவே அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. 12ல் சூரியன் வந்ததுக்கப்புறமா அந்த ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்கு போகிறவங்க, அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும்னு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் வந்து கிடைக்கும். 6ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள், இந்த கோர்ட் கேஸ் விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக வந்து மூவே ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ வந்து செவ்வாயினுடைய பார்வையும் வந்து இவங்களுக்கு 5ஆம் இடத்துல வருது, அதே மாதிரி 4ஆம் இடத்துலையும் வருது, இவங்களையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். செவ்வாய் பார்க்கறதுனால நிறைய வேலைகள், வேலை வாய்ப்பு, அதே மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து நிறைய செலவுகள் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே சுப செலவுகளாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்பும் நிறைய இருக்குது.
ஆனால் செலவு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி வீடு மனை இது ஏதாவது வந்து ஆஃபீஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இடம் மாற்றம் ஆகுவதற்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்குது. எட்டுக்குடையவர் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும்போது அந்த ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. சுக்கிரன் வந்து தன் ராசியில் நீச்சமாகிறார் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியம் பொதுவாக வந்து கவனித்து பார்த்துக்கணும். கன்னி ராசி அன்பர்கள் எல்லாருமே அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கவனித்து பார்த்துக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலமாக இருக்கும். தொழில் மாற்றங்கள் கம்பல்சரியாக இருக்குது. லீகல் கேசஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கிடுகிடுன்னு மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி நமக்கு வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். மீதி பேருக்கு கொஞ்சம் மேலும் கீழும் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் சுச்சுவேஷன் நல்லாக இருந்தது, இல்லாட்டி ஏதாவது செக்கப்லாம் பண்ணிவிட்டு சரியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டுருந்தாங்கனாக்கா திரும்பி அதை எல்லாத்தையும் ரீவிசிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ஹெல்த்தை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இது பொது பலன் நமக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு. உங்களுக்குரிய நிவர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து முருகனின் ஆராதனை இவங்க வந்து பண்ணிகிட்டே வர்றது நல்லது. சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பது நல்லது. கந்த சஷ்டி படிப்பது நல்லது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வருவது, காலையில் 6 to 7 அந்த டயத்தில் போயிட்டு வர்றது, தரிசனம் பண்ணிட்டு வருவது, அங்கே ஒரு 40 நிமிஷமாவது இருந்துட்டு வர்றது இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து அளிக்கும்.